ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை தொக்கு. இந்த முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதில் நான் 1½ டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் குருமிளகு, அதாவது பெப்பர் முழு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 5 வரமிளகாய். இதை ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொரன்னு அரைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் அதே பேனில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்க போகிறேன். இந்த முருங்கைக்கீரையை நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீனாக கழுவிடுங்க. ஒரு 3 முதல் 4 தடவை நல்லா கழுவிடணும். ஏன்னா இதில் நமக்கு பூச்சிகள் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸ்பைடர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை முருங்கைக்கீரையில் இருக்கும். அப்போது அதெல்லாம் க்ளீனாக போகணும். அதுக்காக தான் நான் 3 முதல் 4 தடவை வரை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போது நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மிக்ஸி ஜாரில் கொரன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட ஒரு பிஞ்ச் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க. நல்லா மை மாதிரி அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா ரெசிபிக்குமே நம்ம கடுகு தாளிக்கும் போது தான் அதோடைய சுவை கொஞ்சம் கூடும். அவ்வளோதாங்க. ரொம்பவே அயர்ன் சத்து மிகுந்த முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு இது மட்டுமே நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.